அதாக தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழராக அங்கே போயிருக்கிறப்ப அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நாம் எதிர்பார்க்குறேன். அப்போ செயல்பட்ட பிறகு தான் தெரியும். நான் யோசினா எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு. இதுக்கு முன்னே இருந்தவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான மசோதாக்கள், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தமிழ்நாட்டுக்கு எதிரான மசோதாக்களை ஆதரிச்சாங்க, ஆதரவான மசோதாக்களை எதிர்த்தாங்க. அட்லீஸ்ட் இவராட்சி தமிழ்நாட்டு நலன் சார்ந்து செயல்படுவார்னு எதிர்பார்க்கலாங்களே. அவருக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகுது. அவர் மேல்தபையினுடைய தலைவர் அவ்வளோதான். அவரால் இருக்குதா? அவர் ஒன்று கேள்விகள் கேட்டார்னா தகுமான கேள்வி அதுதான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாரு. அந்த கேள்வி கேட்க சொல்லுவார். அவ்வளோதான் முடியும் அவரால். இன்னைக்கு அதிமுக நிலவர சூழலை பார்த்திருப்பீங்க. ஒரு பக்கம் டிடிவி செங்கோட்டையனுக்கு கழக குரல் இது எழுப்பியிருக்காரு. எம்ஜிஆர் கிட்ட இருந்து வந்தவர் நீங்க. எம்ஜிஆர் அதிமுகவை பார்த்துட்டு இப்ப இருக்கிற அதிமுகவை பார்க்கிறப்ப என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றாரு, அவங்க கட்சி நமக்கு அது அவங்க கட்சி விவகாரத்தில் நம்ம தலையிட தயாரா இல்லை. ஏன்னா அவங்களே ஒரு சார்பா சொன்னா திமுகவோட வேலைன்னு சொன்னாங்க. அதனால அந்த கேள்வி இது மாதிரி அக்கப்போரைய திரும்ப பேர் சொல்லிக்கலாம். அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு போனோமே தவிர இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தேவையில்லை. தாமிரபரணி ஆத்த வந்து முழுவதுமா மாசுபடுத்தின பொறுப்பு திமுகவை சாரும். தாமிரபரணி ஆத்த திமுக தலைமுழுக்கு நயினார் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நயினார் பாவம் புது பதவி வேகமாக இருக்காரு. அவர் சட்டசபையில் எப்படி இருந்தாருன்னு எங்களுக்கு தெரியும். கொடுங்க. அதே போல எமர்ஜென்சியை குறிப்பிட்டு ஸ்டாலின் அங்கிள் இப்போ வந்து மக்கள் உங்களை அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க, இப்போ மக்கள் கதறது உங்களுக்கு கேட்கலையா அப்படின்ட்டு 1977 எமர்ஜென்சியை குறிப்பிட்டு இப்போ திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்குதா தாவேக தலைவர் விஜய் வந்து பகிரங்கமாக குற்றம் சாட்டுறாரு. அது கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, இவங்க ரெண்டு பேரையும் நான் கட்டுப்படுத்துவேன் அப்படின்றாரு. எமர்ஜென்சியை குறிப்பிடுறாரு சார் இப்போ நடந்துகிட்டு இருக்க ஆட்சியை. அதாவது ஒரு சிஎம் வந்து அங்கிள்னு கூப்பிட்டதே ஒரு பெரிய பிரச்சனையா சர்ச்சையா இருக்கு. ஸ்கிரீனுக்கு பின்னால் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. வெளியில் வரட்டும் பார்ப்போம். அவர்தான் சனிக்கிழமைகள் மட்டும் கேம்பெயின் வச்சிருக்காரு. அதுக்கு எனக்கு சனிக்கிழமை வச்சாலும் வெள்ளிக்கிழமை வச்சாலும் எங்க பணியை நாங்கள் செய்து வச்சுக்கிறோம். அதே போல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் உயர் பதவியான துணை ஜனாதிபதி ஆயிருக்காரு. அதுல நம்மளோட கருத்து நம்ம தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப நாளாக வேண்டிய ஒரு நண்பர். எனவே அவர் அந்த பதவிக்கு வந்திருக்காரு. என் மனமான வாழ்க்கை அதாக தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழராக அங்கே போயிருக்கிறப்ப அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நாம் எதிர்பார்க்குறேன். நான் செயல்பட்ட பிறகு தான் தெரியும். நான் யோசினா எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு. இதுக்கு முன்னே இருந்தவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான மசோதாக்கள், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தமிழ்நாட்டுக்கு எதிரான மசோதாக்களை ஆதரிச்சாங்க, ஆதரவான மசோதாக்களை எதிர்த்தாங்க. அட்லீஸ்ட் இவராட்சி தமிழ்நாட்டு நலன் சார்ந்து செயல்படுவார்னு எதிர்பார்க்கலாங்களே. அவருக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகுது. அவர் மேல்தபையினுடைய தலைவர் அவ்வளோதான். அவரால் இருக்குதா? அவர் ஒன்று கேள்விகள் கேட்டார்னா தகுமான கேள்வி அதுதான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாரு. அந்த கேள்வி கேட்க சொல்லுவார். அவ்வளோதான் முடியும் அவரால். இன்னைக்கு அதிமுக நிலவர சூழலை பார்த்திருப்பீங்க. ஒரு பக்கம் டிடிவி செங்கோட்டையனுக்கு கழக குரல் இது எழுப்பியிருக்காரு. எம்ஜிஆர் கிட்ட இருந்து வந்தவர் நீங்க. எம்ஜிஆர் அதிமுகவை பார்த்துட்டு இப்ப இருக்கிற அதிமுகவை பார்க்கிறப்ப என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றாரு, அவங்க கட்சி நமக்கு அது அவங்க கட்சி விவகாரத்தில் நம்ம தலையிட தயாரா இல்லை. ஏன்னா அவங்களே ஒரு சார்பா சொன்னா திமுகவோட வேலைன்னு சொன்னாங்க. அதனால அந்த கேள்வி இது மாதிரி அக்கப்போரைய திரும்ப பேர் சொல்லிக்கலாம். அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு போனோமே தவிர இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தேவையில்லை. தாமிரபரணி ஆத்த வந்து முழுவதுமா மாசுபடுத்தின பொறுப்பு திமுகவை சாரும். தாமிரபரணி ஆத்த திமுக தலைமுழுக்கு நயினார் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நயினார் பாவம் புது பதவி வேகமாக இருக்காரு. அவர் சட்டசபையில் எப்படி இருந்தாருன்னு எங்களுக்கு தெரியும். கொடுங்க. அதே போல எமர்ஜென்சியை குறிப்பிட்டு ஸ்டாலின் அங்கிள் இப்போ வந்து மக்கள் உங்களை அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க, இப்போ மக்கள் கதறது உங்களுக்கு கேட்கலையா அப்படின்ட்டு 1977 எமர்ஜென்சியை குறிப்பிட்டு இப்போ திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்குதா தாவேக தலைவர் விஜய் வந்து பகிரங்கமாக குற்றம் சாட்டுறாரு. அது கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, இவங்க ரெண்டு பேரையும் நான் கட்டுப்படுத்துவேன் அப்படின்றாரு. எமர்ஜென்சியை குறிப்பிடுறாரு சார் இப்போ நடந்துகிட்டு இருக்க ஆட்சியை. அதாவது ஒரு சிஎம் வந்து அங்கிள்னு கூப்பிட்டதே ஒரு பெரிய பிரச்சனையா சர்ச்சையா இருக்கு. ஸ்கிரீனுக்கு பின்னால் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. வெளியில் வரட்டும் பார்ப்போம். அவர்தான் சனிக்கிழமைகள் மட்டும் கேம்பெயின் வச்சிருக்காரு.
அதுக்கு எனக்கு நாங்கள் சனிக்கிழமை வச்சாலும் வெள்ளிக்கிழமை வச்சாலும் எங்கள் பணியை நாங்கள் செய்துக்கிட்டு போகிறோம். அதே போல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் உயர் பதவியான துணை ஜனாதிபதி ஆயிருக்காரு. அதுல நம்மளோட கருத்தை நிறைய எனக்கு நம்ம தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப நாளாக வேண்டிய ஒரு நண்பர். எனவே அவர் அந்த பதவிக்கு வந்திருக்காரு. என் மனமார்ந்த வாழ்க்கை அதாக தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழராக அங்கே போயிருக்கிறப்ப அவரோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நாம் எதிர்பார்க்குறேன். நான் வேணும் அப்போ செயல்பட்ட பிறகு தான் தெரியும். நான் யோசினா எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு. இதுக்கு முன்னே இருந்தவங்க எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான மசோதாக்கள், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தமிழ்நாட்டுக்கு எதிரான மசோதாக்களை ஆதரிச்சாங்க, ஆதரவான மசோதாக்களை எதிர்த்தாங்க. அட்லீஸ்ட் இவராச்சு தமிழ்நாட்டு நலன் சார்ந்து செயல்படுவார்னு எதிர்பார்க்கலாங்களே. அவருக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகுது. அவர் மேற்கமையினுடைய தலைவர் அவ்வளோதான். அவரால் இருக்குதா அவர் ஒன்று இல்லைன்னா அந்த கேள்விகள் கேட்டார்னா தகுமான கேள்வி அதுதான் தமிழ்நாட்டுக்கு அந்த கேள்வி கேட்க சொல்லுவார். அவ்வளோதான் முடியும் அவரால். இன்னைக்கு அதிமுக நிலவர சூழலை பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் டிடிவி செங்கோட்டையனுக்கு கழக குரல் இது எழுப்பியிருக்காரு. எம்ஜிஆர் கிட்ட இருந்து வந்தவர் நீங்க. எம்ஜிஆர் அதிமுகவை பார்த்துட்டு இப்ப இருக்கிற அதிமுகவை பார்க்குறப்ப என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றாரு, அவங்க கட்சி அவங்க கட்சி விவகாரத்தில் நம்ம தலையிட தயாராக இல்லை. ஏன்னா அவங்களே ஒரு சார்பா சொன்னா திமுகவோட வேலைன்னு சொன்னாங்க. அதனால அந்த கேள்வி இது மாதிரி அக்க போகிற திரும்ப பேர் சொல்லிக்கலாம். அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு போனோமே தவிர இதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்க தேவையில்லை. தாமிரபரணி ஆற்றை வந்து முழுவதுமா மாசுபடுத்தின பொறுப்பு திமுகவை சாரும். தாமிரபரணி ஆற்றை திமுக தலைமுழுக்கிடுச்சுன்னு நயினார் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நயினார் பாவம் புது பதவிக்கு வேகமாக இருக்காரு. அவர் சட்டசபையில் எப்படி இருந்தாருன்னு எங்களுக்கு தெரியும். கொடுங்க. அதே போல எமர்ஜென்சியை குறிப்பிட்டு ஸ்டாலின் அங்கிள் இப்போ வந்து மக்கள் உங்களை அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க, இப்போ மக்கள் கதறது உங்களுக்கு கேட்கலையா அப்படின்ட்டு 1977 எமர்ஜென்சியை குறிப்பிட்டு இப்போ திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்குதா தாவேக தலைவர் விஜய் வந்து பகிரங்கமாக குற்றம் சாட்டுறாரு. அது கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, இவங்க ரெண்டு பேரையும் நான் கட்டுப்படுத்துவேன் அப்படின்றாரு. எமர்ஜென்சியை குறிப்பிடுறாரு சார் இப்போ நடந்துகிட்டு இருக்க ஆட்சியை. அதாவது ஒரு சிஎம் வந்து அங்கிள்னு கூப்பிட்டதே ஒரு பெரிய பிரச்சனையா சர்ச்சையா இருக்கு. ஸ்கிரீனுக்கு பின்னால் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. வெளியில் வரட்டும் பார்ப்போம். அவருதான் சனிக்கிழமைகள் மட்டும் கேம்பெயின் வச்சிருக்காரு. அதுக்கு எனக்கு நாங்கள் சனிக்கிழமை வச்சாலும் வெள்ளிக்கிழமை வச்சாலும் எங்கள் பணியை நாங்கள் செய்துக்கிட்டு போகிறோம். அதே போல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் உயர் பதவியான துணை ஜனாதிபதி ஆயிருக்காரு. அதுல நம்மளோட கருத்தை நிறைய நம்ம தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப நாளாக வேண்டிய ஒரு நண்பர். எனவே அவர் அந்த பதவிக்கு வந்திருக்காரு. என் மனமார்ந்த வாழ்க்கை அதாக தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழராக அங்கே போயிருக்கிறப்ப அவரோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நாம் எதிர்பார்க்குறேன். நான் வேணும் அப்போ செயல்பட்ட பிறகு தான் தெரியும். நான் யோசினா எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு. இதுக்கு முன்னே இருந்தவங்க எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான மசோதாக்கள், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தமிழ்நாட்டுக்கு எதிரான மசோதாக்களை ஆதரிச்சாங்க, ஆதரவான மசோதாக்களை எதிர்த்தாங்க. அட்லீஸ்ட் இவராச்சு தமிழ்நாட்டு நலன் சார்ந்து செயல்படுவார்னு எதிர்பார்க்கலாங்களே. அவருக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகுது. அவர் மேற்கமையினுடைய தலைவர் அவ்வளோதான். அவரால் இருக்குதா அவர் ஒன்று இல்லைன்னா அந்த கேள்விகள் கேட்டார்னா தகுமான கேள்வி அதுதான் தமிழ்நாட்டுக்கு அந்த கேள்வி கேட்க சொல்லுவார். அவ்வளோதான் முடியும் அவரால். இன்னைக்கு அதிமுக நிலவர சூழலை பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் டிடிவி செங்கோட்டையனுக்கு கழக குரல் இது எழுப்பியிருக்காரு. எம்ஜிஆர் கிட்ட இருந்து வந்தவர் நீங்க. எம்ஜிஆர் அதிமுகவை பார்த்துட்டு இப்ப இருக்கிற அதிமுகவை பார்க்குறப்ப என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றாரு, அவங்க கட்சி அவங்க கட்சி விவகாரத்தில் நம்ம தலையிட தயாராக இல்லை. ஏன்னா அவங்களே ஒரு சார்பா சொன்னா திமுகவோட வேலைன்னு சொன்னாங்க. அதனால அந்த கேள்வி இது மாதிரி அக்க போகிற திரும்ப பேர் சொல்லிக்கலாம். அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு போனோமே தவிர இதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்க தேவையில்லை. தாமிரபரணி ஆற்றை வந்து முழுவதுமா மாசுபடுத்தின பொறுப்பு திமுகவை சாரும். தாமிரபரணி ஆற்றை திமுக தலைமுழுக்கிடுச்சுன்னு நயினார் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நயினார் பாவம் புது பதவிக்கு வேகமாக இருக்காரு. அவர் சட்டசபையில் எப்படி இருந்தாருன்னு எங்களுக்கு தெரியும். கொடுங்க. அதே போல எமர்ஜென்சியை குறிப்பிட்டு ஸ்டாலின் அங்கிள் இப்போ வந்து மக்கள் உங்களை அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க, இப்போ மக்கள் கதறது உங்களுக்கு கேட்கலையா அப்படின்ட்டு 1977
எமர்ஜென்சி குறிப்பிட்டு இப்போ திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்குதா தாவேக தலைவர் விஜய் வந்து பகிரங்கமாக குற்றம் சாட்டுறாரு. அது கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, இவங்க 2 பேரையும் நான் கட்டுப்படுத்துவேன் அப்படின்றாரு. எமர்ஜென்சியை குறிப்பிடுறாரு சார் இப்போ நடந்துகிட்டு இருக்க ஆட்சியை. அதாவது ஒரு சிஎம் வந்து அங்கிள்னு கூப்பிட்டதே ஒரு பெரிய பிரச்சனையா சர்ச்சையா இருக்கு. ஸ்கிரீனுக்கு பின்னால் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. வெளியில் வரட்டும் பார்ப்போம்.